கயல், ம்? என்ன கயல், நான் கூப்பிடுறது கூட கவனிக்காம அப்படின்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஆ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பொய் சொல்லாத. நீ ஏதோ குழப்பத்துல இருக்குன்னு உன் முகமே காட்டி கொடுக்குது. என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவல்ல. என்னன்னு சொல்லு. மறைக்கணும்லாம் நினைக்கல. அப்புறம் என்ன சொல்லு. நீ இன்னைக்கு விக்னேஷ் வீட்டுக்கு போனல்ல, அங்க ஏதாச்சும் நடந்துச்சா? நிச்சயமா அவங்க நல்ல விதமா பேசியிருக்க மாட்டாங்க. வேணும்னே உன்னை ஏதாவது அசிங்கப்படுத்தி பிரச்சனை பண்ணணும்னு பேசியிருப்பாங்க. அதானே உன் கவலைக்கு காரணம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இத்தனை நாளும் விக்னேஷ் எப்போ மனசு மாறுவார்னு எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு அவரே மனசிறங்கி எல்லாத்தையும் மறந்து தேவியை ஏத்துக்கிறத பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னாரு. அவரு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்டாரு. அப்படியா? இது நல்ல விஷயம் தானே. அப்போ எல்லாமே பாசிட்டிவா தானே நடந்திருக்கு. அப்புறம் நீ இப்படி சேடா உட்காந்துட்டு இருக்க? அதான் விக்னேஷே சொல்லிட்டாருல, கண்டிப்பா அப்ப தேவி வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. கவலைப்படாத. என் கவலைக்கும் யோசனைக்குமான காரணம் இப்போ அது இல்லைங்க. வேற? விக்னேஷ் கிட்ட பேசுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அன்பு அங்க வந்திருந்தான். அப்போ வேதவள்ளி வீட்டுக்கு வந்த அன்பு நகை ஏதோ ஒப்படைக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னான். என்ன கயல், இவ்ளோ நடந்திருக்கு, நீ வந்ததுல இருந்து எதுவுமே சொல்லல? இல்ல, வீட்ல எல்லாருமே இருந்தாங்க. இந்த விஷயத்த சொன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னே தெரியல. அதனாலதான் சொல்லல. மூர்த்தியோட பரிசு கிடைச்சத வச்சு அவங்கள சந்தேகப்படுறது சரியானு எனக்கு புரியல. ஆனா அன்பு இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கான். மூர்த்தி இன்னும் வராம இருக்கிறதுக்கு விக்னேஷுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ரொம்ப உறுதியா நம்புறான். அங்கேயே பிரச்சனையா இருக்கும். நான் தான் அன்பு கிட்ட அமைதியா இருன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். இப்போதான் விக்னேஷ் தேவி விஷயத்துல மனசு மாறி சமாதானமாகி வராருன்னு பார்த்தா இப்படி ஒரு குழப்பம். இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு பக்கம் தானே அண்ணி மூர்த்தி கிட்ட போன் பேசிட்டு இருக்கேன். அவர் நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மூர்த்தியோட பர்ஸ் அங்க இருக்கு. மும்பைக்கு போறவன்னு சொன்னவனோட பர்ஸ் அங்க எப்படி வந்துச்சு? உண்மையிலேயே அவன் மும்பைக்கு போனானா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி அன்பு சொல்றான். இதுல எதை நம்புறது, எது உண்மைன்னு புரியாத குழப்பத்துல நான் இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி பயத்திலே தான் நான் உட்கார்ந்துருக்கேன். இதுல யார் சொல்றது உண்மைன்னு நினைக்கிறது? சில சமயங்கள்ல அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு எனக்கும் சில சந்தேகங்கள் வரதான் செய்யுது. அதுக்காக அவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு என்னால ஏத்துக்க முடியல. அன்பு சொல்றது ஒரு வகையில நம்புற மாதிரி இருந்தாலும் மூர்த்திய விக்னேஷ் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாருன்னு என்னால ஏத்துக்கவும் முடியல. மூர்த்தி இப்ப வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் இப்ப பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஆனா அவன் எங்க இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. நாள் ஆக ஆக இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியல. இங்க பாரு கயல், நீ சொல்றதெல்லாம் புரியுது. இது பிரச்சனைக்குரிய விஷயம்தான். அதுக்காக நீ நினைக்கிற எல்லா பிரச்சனையும் நடக்க போகுதுன்னு நினைச்சு நீ இப்படி பயந்துட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. மாம், மூர்த்தி சீக்கிரமே வந்துருவாருமா. ஆக்சுவலி நீ முதல்ல தெளிவாதான் இருந்த. அன்புதான் உன்னை குழப்பிட்டான்னு தோணுது. அவனுக்கு இருக்கிற சந்தேகத்தை உன்கிட்ட சொல்லி உன்னை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு யோசிக்க வச்சு ஒரு மாதிரி குழப்பத்துல தள்ளிட்டான். எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அவரும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இங்க பாரு, நீ ஃப்ரீயா விடு, எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சால்வ் ஆயிடும். ஆனாலும்
மனசு ஏதோ ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்கு. அதான் ஒரு வாட்டி அன்னிக்கிட்ட பேசி பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கையில் நீ அவசரப்படாத. திரும்ப திரும்ப நீ இதே விஷயத்த அவங்க கிட்ட பேசினா 2 பேருக்கும் தேவையில்லாம தர்ம சங்கடம் தான் வரும். அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. மூர்த்தி கண்டிப்பா வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத. ஒரு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதான் ஆறுமுகமும் மூர்த்திக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னார்ல, அது மூலமா ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போமே. அதுக்கப்புறமும் எதுவும் தெரியலன்னா நம்ம ஆக்ஷன் எடுப்போம். தெரியல எழில், மனசு என்னவோ மாதிரி இருக்கு. மூர்த்திக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். அதெல்லாம் மூர்த்திக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் நல்லா இருப்பாரு. நல்லவங்களுக்கு அந்த ஆண்டவன் எப்பவும் துணையா நிப்பான். நீ கவலைப்படாத. நீ எதையும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல, நீ படுத்துக்கோ, நான் வரேன்.